ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதம் எப்படிப்பட்ட சூழல், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை எப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தை மாதம் பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்கிறது. எல்லாருக்குமே ஒரு ஜனவரி 1 அப்படின்னோடனே இந்த வருஷம் நல்லபடியாக வரணுமே அப்படின்னு எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும். அதேமாரி தைப்பொங்கல் வந்தோடனே இந்த திருப்பங்கள் ஏற்படுமா நல்லபடியா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கும்போது ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 12 வரைக்கும் எப்படிப்பட்ட சூழல்னு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு சூழல். இந்த வாய்ப்பினை நீங்கள் தவறவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒன்று தாங்க, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வாத்து வந்து பொன் முட்டையிடும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த 4 மாதம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதுமாரி கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு வாய்ப்பினையும் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த சூரிய பகவான் அங்கே தான் வந்து உங்களுக்கு திக்பலம் அடைகிறார். உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று. அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் சரி, உத்தியோகத்தில் சரி, எடுக்கிற காரியங்களில் சரி, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம். இதை விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக மாசி மாதம் 13/2/2026 பிறக்கிறது, 14/3 வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப சூப்பரானது. ஏன்னா இந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்றார். ஆனால் ராகுவோட சேர்ந்தாலும் இந்த குருவோட பார்வை கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதமும் உங்களுக்கு மிக அருமைனே சொல்லலாம். சூப்பர். ஆனால் பட் கேர் எடுத்துக்கணும். சூப்பர்னாலும் கேர் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ராகுவோட சேர்றது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். ஏன்னா ராகுவும் சூரியனும் சேரப்படாது. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் அங்கே இருக்கிறது ரொம்ப அற்புதம். நல்ல இனிமையான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இந்த மாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். முயற்சிகள் எடுத்தால் தான் வெற்றி. அந்தமாரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2026 13/4 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகும். செலவு கண்ணாபின்னான்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார் 12ஆம் இடத்துல. ஸோ கொஞ்சம் ஏகப்பட்ட செலவுகள், அது சுப செலவுகளாக இருக்கும், இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவுகள், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த விரயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த விரயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அனாவசியமான செலவு அதிகமாக போயிடுது அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா கடன் சுமை அதிகமாகும். அதனால் கவனமாக அந்த செலவுகளில் ரொம்ப விசேஷமாக அக்கறை எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன் அப்படின்னா இந்த ஏப்ரல் 14லேருந்து மே மாதம் 14 வரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைகிறார் எப்போவுமே. அதுக்காகத்தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கோபம் இருக்கும், வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், தெளிவு இருக்கும்,
ஆனால் செம்ம ஃபாஸ்ட், அப்படி தான் இருப்பீங்க. அதாவது உடம்பே முடியல அப்படின்னாலும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாகவே இந்த உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஸோ உச்சமடைந்த சூரியன் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளுக்கு கொடுப்பார். அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேகம் இருக்கோ இல்லையோ விவேகம் அந்த இடத்துல வேணும் எப்போவுமே. அதுக்காக தான் போடுவோம் வேக தடைன்னு போடுவோம். எதுக்கு? ஸ்பீட் பிரேக் அங்கங்கே இருக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்பீடு வந்து கண்ட்ரோலே இருக்காது, ஃபாஸ்ட்டு தான். அதுக்காக தான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் இருக்கும். எப்போவுமே பைபாஸில் கூட பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே அந்த ஸ்பீட் பிரேக் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக வைகாசி மாதம் அற்புதம். உங்களோட தனவரவில் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். அது வந்து பார்த்திங்கன்னா 15 மேலேருந்து 14 ஜூன் வரைக்கும் இருக்குது. அது வந்து ரொம்ப அருமையான பீரியட், உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். என்ன அப்படின்னா உங்களோட பொருளாதாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை குழந்தைகளுக்கு அப்படின்னா கல்யாண யோகம் உண்டாயிடும். அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிடும், சொஸ்தமாயிடும்னு சொல்லுவாள், நல்லாயிடும். அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த உயர்வுகள் கண்ணாபிட தேடி வரும். இல்லைன்னா சில பேருக்கு புதுசாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கால, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இல்லையா இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகம் போகலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல உத்தியோகம் அவங்களுக்கு நல்லபடியாக அமையும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக ஆனி மாதம், இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய மாதமே இந்த மாதம்தான். உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமே இந்த மாதம்தான். ஏன் அப்படின்னா 15/6/2026 முதல் 16/7/2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா குருவும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரார், சூரியனும் அற்புதமாக இருக்கார். ஏன்னா சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று, உங்களோட வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அதே சமயம் குருவும் உங்களுக்கு உச்சமாக அடி தூள் கிளப்பி உங்களுக்கு கடகத்துக்கு வரார். என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஒரு பிரச்சனைகள்லாம் ஓய்ஞ்சு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். ஆக இந்த 6 மாதங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக அமைகிறது. உங்களுக்கு பெரிய பாக்கியம். ஒரு 2 மாதங்கள் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு 2 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நம்ம ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதம் 6 மாதமாக ரொம்ப அற்புதமாக இருக்கணும், நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அப்படின்னா ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கோ. இல்லையா அரங்கநாதர் எங்கெங்கெல்லாம் அயன இடத்துல இருக்காரோ, அதாவது படுத்துட்டு இருப்பார் ஆதிசேஷன்ட்டு, இந்த அயன கோலத்தில் இருக்கிற ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கோ. சென்னையில் இருக்கிறவா திருநீர்மலை, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது அரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கோ. ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த மண்ணை போய் மீச்சிட்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு ரங்கநாதனை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆக இந்த ஸ்ரீரங்கம் போய் வந்தாலோ அல்லது ரங்கநாத பெருமாளை வழிபாட்டாலோ உங்களுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் மிக அற்புதமான ஒரு புண்ணிய காலமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.